கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு நீங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிட்டீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு 4 ஆண்டுகள் கழிச்சு வரக்கூடிய தேர்தலுக்கு எங்க கூட இன்னும் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு 3வது வருஷத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? என்ன உங்களை யாரு எவ்வளவு சீக்கிரமாக ஒரு குழுவை அமைக்க சொன்னா? எப்போ கடந்த காலங்கள்ல 2021 தேர்தல்ல எப்போ நீங்க குழு அமைச்சீங்க? பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிடுகிறது. அன்னைக்கு தான் திமுக வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்குது. அதற்கும் முன்னால ஒரு மார்ச் 12ஆம் தேதி 2016 தேர்தல்ல சட்டப்பேரவை தேர்தல்ல மார்ச் 12ஆம் தேதி குழு அமைக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அல்லது அந்த 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவங்க அறிவிக்கிறாங்க. இதுதான் கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தல்ல இருக்கும்போது மறுக்கல. ஒரு நிமிஷம். இந்த இரண்டும் வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி, சிபிஐ சிபிஎம்மோட ஒரு கூட்டணி, காங்கிரஸ் இப்பதான் புதுசா வந்திருக்கு, அதனால இது இவ்வளவு லேட் பண்றாங்களே அப்படின்னு ஒரு புதிய அனுபவமாக அவங்க கேட்டாங்கன்னா இதை புரிந்து கொள்ளலாம். ஆனா 2006 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி திமுக, 2011 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி திமுக, 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, 2021 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி. இதற்கு முந்தைய 4 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவோடு கூட்டணி இருந்து நடைமுறைகளை முழுமையாக தெரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி இப்போது ஏன் இப்படி அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல கேள்வி.